மருத்துவ மாணவர்களின் பயன்பாட்டிற்காக உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகியின் உடலை ஒப்படைத்த உறவினர்கள். திருக்கழுக்குன்றம் அருகே நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கண்ணீர் மருந்து அஞ்சலி செலுத்திய உறவினர்கள் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் சுரேஷ் என்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பம் முதலே இணைந்து மக்களுக்காக பல்வேறு சமூக பணியில் தன்னை இணைத்துக் கொண்டும் பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக பணியாற்றியவர் சுரேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இவர் கடந்த 30 தினங்களுக்கு முன்பு தனது சொந்த ஊரான நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் ஏற்கனவே சுரேஷ் தெரிவித்திருந்தபடி தனது உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்பாட்டிற்காக வழங்க வேண்டும் என கூறியிருந்த அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் உடல் கூற்று இயல் துறை இணை பேராசிரியர்கள் செந்தில்குமார் மற்றும் விண்ணரசி ஆகியோர் முன்னிலையில் சுரேஷ் அவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க உடலை ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து 30 நாட்கள் கடந்து இன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த கடும்பாடி பகுதியில் சுரேஷ் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுரேஷ் அவர்களின் படத்திற்கு மாற்று கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்வு அதை எழித்து துணிக்கிறிந்த வீர வணக்கம் வீர வணக்கம் மார்க்சியம் பெரிய அறியம் அம்பேத்கரையும் உள்ளிட்ட முற்போக்கு சமூக சீர்திருத்தவாதி வீர வணக்கம் வணக்கம். என்னுடைய பெயர் ஏழுமலை. அன்பு தோழர் சுரேஷ்குமார் அவர்கள் நாகை மாவட்டம் குத்தாலம் கிராமத்தில் பிறந்தவர். அதே மாதிரி அவருடைய துணைவியார் அன்பு தோழர் ராஜேஸ்வரி அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டத்திற்கு உட்பட்ட தண்டரை புதுச்சேரி கிராமத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். 2004ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வரதராஜன் தலைமையில் திருமணத்தை மேற்கொண்டவர்கள். திருமணத்தை மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இலிருந்து 20 நாட்களுக்குள் ஒரு விபத்தில் அவர் காயம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருந்த அந்த நேரத்தில் அவருக்கு தொடை எலும்பு முறிவு ஏற்பட்டு அதற்காக வழங்கப்பட்ட மருந்துகளால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது. முழுமையாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அந்த 17 ஆண்டு காலமும் அவர் ஒரே ஒரு துளியளவும் மார்க்சிய சிந்தனை, பெரியாரிய சிந்தனை, அம்பேத்கரிய சிந்தனையிலிருந்து தடமாறாமல் பயணித்தவர். அவர் நினைத்ததை வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர், முடித்து காட்டியவர். அந்த வகையில் அவர் இறக்கின்ற பொழுது கூட அவருடைய உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தானமாக வழங்கி மருத்துவ மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற அந்த முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்ட அந்த தோழர் அவருக்கு இன்றைக்கு நாங்கள் எங்கள் சார்பாக ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை இங்கு நடத்தினோம். அந்த நிகழ்வில் அருமை தோழர் அவருடைய துணைவியார் ராஜேஸ்வரி தோழர் அவர்களும் அவருடைய அன்பு மகன் இயல் அவர்களும் பங்கேற்றார்கள். உடன் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அன்பு தோழர்கள், தோழமைகள் அனைவரும் பங்கேற்றுள்ளோம். அவருடைய அந்த அந்த வரலாற்று பதிவு என்பது இங்கு குறிப்பாக தமிழகத்தில் அதிக அளவில் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்கு அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நிகழ்வின் சார்பாக நாங்கள் அரசுக்கு வைக்க விரும்புகிறோம். ஆகவே அவருக்கு அவருடைய வழித்தோன்றலாய் நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம்.